அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஆண்டவர் எப்போ வரப்போறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன டீச் பண்ணாரு அப்படின்றத கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் அந்த 1000 வருஷம் முடியறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாத்தானை கட்ட அவிழ்த்து விட்டுறாரு. பாதாளத்தில் அவனை சங்கிலிகளால் அடைச்சி வைக்கிறாரு. ஒரு தேவதூதனை அனுப்பி பாதாளத்தில் வச்சு சீல் வச்சிடுறாங்க, அடைச்சி வைக்கிறாரு. எப்போ 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்னாடி. இப்போ 1000 ஆண்டு ஆட்சி தொடங்கி அந்த கடைசி நேரத்தில் அது எவ்வளோ நாளுன்றது தெரியாதுங்க. வேதத்தில் நம்மளுக்கு கொஞ்ச நாள் அவனை அவிழ்த்து விடணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது. ஸோ அந்த கடைசி வருஷம் 1000 ஆண்டு கடைசி நேரத்தில் சாத்தான் சாத்தானை பாதாளத்திலிருந்து கட்ட அவிழ்த்து விட்டுறாரு. அப்படின்ற செய்தியை அவன் இந்த பூமிக்கு என்னென்னலாம் பண்ண போகிறான், எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னுடைய வீடியோ இப்போ தான் நாங்கள் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேற்பட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து சேருமா. ஸோ இப்போ சாத்தானை கட்ட அழுத்து விடுறாரு. ஏன் கட்ட அழுத்து விடுறாரு, என்ன காரணம்? கட்டி வைக்கிறாரு. கட்டுறதுக்கு காரணத்தை நம்ம முதல்ல பார்த்தோம் வீடியோவில். சாத்தான் ஏன் கட்டப்படுகிறான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சாத்தானை கட்ட அவிழ்த்து விடுறாரு. என்ன காரணம், எதுக்காக சாத்தானை கட்ட அவிழ்த்து விட்டுடுறாரு அப்படின்ற செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாத்தான் சிறை கூடத்தை விட்டு வெளியேறும்படி பாதாள திறவுகோலை உடைய அதே தூதன் அவனை திறந்து விடுவான். எந்த தூதன் பாதாளத்தில் கொண்டு போய் அடிச்சு வச்சாரோ அதே தூதன் பாதாளத்தையும் திறந்து விட்டுறாரு அவனை. இத்தனை ஆண்டுகளின் சிறையடைப்பால் ஏற்பட்ட அவனது மான பங்கத்தினையும் பழி தீர்த்து கொள்ள வெகுண்டெழுந்து வருவான். அவனுக்கு மானபங்கம் ஆயிடுச்சு. 1000 வருஷம் அவனை பாதாளத்தில் பிடிச்சி கட்டி அடிச்சு வச்சிருக்குது. அவனுக்கு அவமானமாய் போச்சான். அதனால கோபத்தோட பழி தீர்க்கணுன்ற எண்ணத்தோடு அவன் கோபத்தோடு வெளியே வரான், வெகுண்டெழுந்து வெளியே வரான். 1000 வருடங்கள் கழித்து சாத்தான் தன்மைகள் எவ்வளவு மாற்றமடையாது முன்போலவே காணப்படுவதை பார்க்கும் பொழுது, இந்த 1000 வருஷம் இவனை அடைச்சி வச்சிருக்கிறாங்களே, சரி இவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கடவுள் பார்க்குறாரு. இவன் மாறி இருப்பானா, இவன் திருந்துவானா அப்படின்னு கடவுளும் பார்க்குறாரு. ஆனால் இமி அளவு கூட அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லையா. முன் போலவே காணப்படுவதை பார்க்கும்பொழுது, முன்ன எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கிறானா. பார்க்கும்பொழுது சாத்தான் காலவரை அறையின்றி எவ்வித தொல்லைக்குள் இருந்தாலும், அவனுக்கு எந்த காலங்கள் எவ்வளோ காலம் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ தொல்லைகள் இருந்தாலும் மனமாற்றத்தை அவனில் உருவாக்க எந்த சூழ்நிலையையும் வழி செய்ய போவதில்லை என்பதே முடிவான கருத்து. அவன் எவ்வளோ காலம் அவனுக்கு கொடுத்துருந்தாலும், அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவன் மனம் மாறுற மாதிரி தெரியல. எந்த சூழ்நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கூட அவனுக்குள்ள மனமாற்றம் இல்லையாம். சாத்தான் பழையபடியே தனது கிரியைகளை
துரிதமாக சீக்கிரமாக செயல்படுத்தி கிறிஸ்துவின் மக்களை நேராக எதிர்க்க தன் முழு பலத்தையும் உபயோகிப்பான். சாத்தான் முன்ன இந்த பூமியில இருக்க சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தான், அதே மாதிரி அவனுடைய செயல்கள் எல்லாமே சீக்கிரமா செய்வானாம். எப்படி யாருக்கு விரோதமா செய்கிறான் தெரியுமா? 1000 ஆண்டு ஆட்சியில கூட செயல்படுத்தி கிறிஸ்துவின் மக்களை, ரட்சிக்கப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி இந்த பூமிக்கு வந்த பத்தியா, அவளையும் உபதிரவ காலத்துல ரட்சிக்கப்பட்ட யூதர்களை பெரும் கூட்டம் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களையும் கிறிஸ்துவின் மக்களை நேராக எதிர்க்க தன் முழு பலத்தையும் உபயோகிப்பான். நேருக்கு நேரம் மோதணும், தன்னுடைய முழு சக்தி ஆற்றலை பயன்படுத்தி கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக தன்னுடைய பலத்தை பயன்படுத்துவானான். அவனது கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் அளவில்லாதபடி வெகுண்டெழுவான். அவனுடைய கோபத்துக்கு அளவே இருக்காதான், அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா எழுந்து வருவானாம். பாதாள குழியான சிறை கூடத்தில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட சாத்தான் தன்னை பின்பற்றவும். இப்படி சாத்தான பாதாள சிறையிலிருந்து அவுத்து விட்டுட்டாங்க இல்லையா? அவுத்து விட்டுட்டு பிறகு அவன் என்ன பண்றானா, சாத்தான் தன்னை பின்பற்றவும் சேவிக்கவும் தலைவனாக வைத்து அடிபணியவும் ஏக மனதாக முன் வருபவர்களை கணக்கிலடங்கா தொகையினை கொண்ட மக்களை அந்த 1000 வருடம் ஆட்சி கால இறுதியில் தன் முன் காணக்கூடியவனாய் இருப்பான். இப்போ இவன் என்ன தெரியுமா பண்ணுவானா, அந்த 1000 ஆண்டு இயேசுசாமி இந்த பூமியில தான் இருக்கிறாரு. அந்த 1000 ஆண்டு கடைசி நேரத்தில் கூட இயேசுசாமி இருக்கிறாரு. அவரையும் பரிசுத்த மக்களையும் எதிர்க்கிறான். இவன் என்ன தெரியுமா பண்ணுவானா, அவனை வணங்கணுமா, அந்த 1000 ஆண்டு ஆட்சியில அவனை வணங்கணுமா, அவனுக்கு பணிவிடை செய்யணுமா, அவனுக்கு அடிபணியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக மனதா மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ப்பானா. 1000 வருட ஆட்சி கால இறுதியில் தன்முன் காணக்கூடிய, அதாவது கணக்கே இல்லாத மக்கள் தொகைய ஏற்கனவே இந்த பூமியில இருக்கிறாங்க பாரு, ரட்சிக்கப்படாத மக்கள். அவங்க எப்போன்னு காத்து நிற்பாங்க. ஏன்னா 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல சட்டம் கடுமையா இருக்கும், அன்பு இருக்கும், ஆனா இரக்கம் இருக்காது. ஏற்கனவே நம்ம இதை பத்தி பார்த்துருக்குறோங்க. ஸோ அதனால இந்த சட்ட திட்டமெல்லாம் கடுமையா இருக்கிறதுனால தாக்கு பிடிக்காத மக்கள் உள்ளுக்குள்ளவே அந்த பயத்தோடு கூடிய கீழ்ப்படிதல் தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி இருக்கிற மக்கள் பயத்தோடு தான் இருப்பாங்க, பயத்தோடு கூடிய கீழ்ப்படி, ஆனா உண்மையான கீழ்ப்படிதல் இருக்காது. அவங்களுக்கு அந்த 1000 ஆண்டு ஆட்சியினுடைய சட்டம் பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்குமா. அந்த 1000 வருட ஆட்சி கால இறுதியில் தன்முன் காணக்கூடியவனா இருப்பான். அத்தகைய மக்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பான். யாரெல்லாம் அவன் பின்னாடி போறாங்களோ, இந்த அடி மனசுல அப்படியே குமரிக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள் அந்த 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கூட மேலோட்டமான அன்பு தான் இருக்குமா, மேலோட்டமான கீழ்ப்படிதல் தான் இருக்குமா. ஆனா உள்ளுக்குள்ளுவ எரிமலை மாதிரி அப்படியே குமரிக்குன்னு பயந்து நடுங்கி வாழ்ந்து நிற்பாங்களாம். ஏன்னா சட்டம் அந்த மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியார் இருக்கிறாரு, ஏசாமி இந்த பூமியில இருக்கிறாரு. கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் நடுங்கி தானே ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற மக்களை பூமியில 4 திசையிலும்
இந்த பூமியில 4 திசையில் இருக்கிற மக்களை ஒன்னா கூட்டி சேர்ப்பானா. அவர்கள் தொகை கடற்கரை மணல் அத்தனையாய் இருக்கும். அப்படி கூட்டி அவன் சேர்க்கிறான் பாரு மக்கள். எண்ணி கடற்கரையில் இருக்கிற மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாதானே. அது போல எண்ணிலடங்காத மக்கள் கூட்டத்தை அவன் கூட்டி சேர்ப்பானான். அவர்களது மத்தியில் முதலில் இப்படி மக்கள் எல்லாம் இவன் கூட்டி சேர்க்கிறான் பாரு. அப்படி சேர்க்கும் பொழுது முதல் அந்த மக்கள் மத்தியில் இவன் என்ன தெரியுமா செய்வானா? அவர்களது மத்தியில் முதலில் மெதுவாக கலகம் எழுப்பி பின்னர் அவர்கள் பகிரங்கமாக கிளர்ச்சி செய்யும்படி தூண்டுவான். கலகத்தை உண்டு பண்றது அவங்க மக்கள் ஏன்னா ஏற்கனவே அந்த மக்கள் அடி மனசுல எரிமலை மாதிரி சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட முடியாத மாதிரி, ஆனாலும் பயத்தோடு கூடிய அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதுனால எப்போன்னு அவங்க மனசுக்குள்ள எரிமலை மாதிரி எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இவன் வந்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சண்டை போடுறதுக்கு கலகம் பண்றதுக்கு தூண்டுவானா முதல். இப்போ கலகம் இவனுடைய இந்த ஆலோசனையெல்லாம் கேட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமா போய் கிளர்ச்சி செய்யணும், பகிரங்கமா போய் சண்டை போடணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி கொடுப்பானா. எல்லோருடைய மனதையும் நோக்கத்தையும் எருசலேமுக்கு நேராக்கி கிறிஸ்துக்கு எதிராக திருப்புவான். இப்போ நான் இந்த பூமியில 4 திசையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறான் பாரு. ஒன்னா சேர்த்து கலகம் உண்டாக்கி கிளர்ச்சி பண்ணி சண்டைக்கு தூண்டி சண்டை போறதுக்கு போனோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுவான். யார்கிட்ட போய் அவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிராகவும், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவும், எருசலேமுக்கு நேராகவும், எருசலேம் பட்டணத்துக்கு நேராகவும், கிறிஸ்துவுக்கு நேராகவும் மக்களுடைய மனசை சண்டை போடுறதுக்கு திசை திருப்புவான். இன்னைக்கு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு அதை சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே எருசலேமில் இருக்கிற தாவீது கட்டின அந்த இடத்தை பிடிக்கணும் தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் சாத்தான் வந்து தாவீது கட்டின அந்த தேவாலயத்துக்குள்ள அல்-அக்ஸா மசூதியை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறான். இது எங்களுக்கு சொந்தம்னு. தாவீது ராஜா வாங்கின இடம் சாலமன் கட்டின தேவாலயம். தாவீது ராஜா இடம் வாங்கினாரு விலை கொடுத்து. இதுல இவனுங்க வந்து உட்காந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது 1000 ஆண்டு ஆட்சி இறுதியில இந்த பாதாளத்திலிருந்து எழுப்பி வரான் பாரு இந்த லூசி பிசாசு. இவன் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்குமா? இமி பிசகாத எப்ப இஸ்ரவேலை பழி வாங்கலாம், எப்ப கட்சி கொதறலாம், எப்ப அந்த இடத்தை பிடிச்சுக்கலாம். இஸ்ரவேலுக்கு இடமே இருக்கக்கூடாது, தரமாட்டமா நம்மளுது தான் அந்த இடம் அப்படின்னு இன்னைக்கு எப்படி இஸ்லாமியர்கள் வந்து யுத்தம் பண்ணின்னு இருக்கிறாங்களோ இஸ்ரவேலை சுத்தி, அதே போலத்தான் அந்த 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில சாத்தான் எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு எருசலேமை கைப்பற்றணும். என்ன 1000 ஆண்டு ஆட்சியில எருசலேம் தான் தலைநகரம். எருசலேமை தலைநகரமா வச்சுதான் இயேசு சாமி ஆட்சி செய்யறாரு இந்த பூமியை. சோ தலைநகரத்தை கைப்பற்றணும், எருசலேம் என்ற தலைநகரத்தை கைப்பற்றணும், இயேசு கிறிஸ்துவை அழிக்கணும். அவனுடைய யோசனை பாருங்க. கிறிஸ்துக்கு எதிராக திருப்புவான். அத்துடன் அவர்கள் ஒரு மகா பெரும் சேனையாக திரண்டு எழுந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒருமித்து ஏகமாய் வந்து அடையும்படி சாத்தான் மிக துரிதமாக வழிகோலுவான். இவன் சீக்கிரமா ஒரு பெரிய சேனை, கடற்கரை மணலை போல சேனை
கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பூமியில 4 திசையில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்னா கூட்டி எருசலேமுக்கு நேராகவும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்றதுக்கு சீக்கிரமா செய்யணும், சீக்கிரமா இந்த யுத்தத்தை பண்ணணும் மக்கள் மத்தியில சொல்லி கொடுப்பானா. யுத்தம் பண்ண ஒருமித்து ஏகமாய் வந்து அடையும்படி சாத்தான் மிக துரிதமாக வழிகோலுவான். அவர்கள் அவ்விதமே பூமி எங்கிலும் இருந்து வந்து பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொள்வார்கள். அதே போல சாத்தான் எப்படி சொல்றானோ அதே மாதிரி இந்த பூமியில 4 திசையிலிருந்து எல்லா மக்களும் ஒன்னா வந்து சேர்ந்து எருசலேமை வந்து கைப்பற்றுற மாதிரி வருவாங்களாம். அந்த எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து கொள்வாங்களாம், சூழ்ந்து கொண்டு வளைச்சுக்குவாங்களாம், அந்த நகரத்தையே வளைச்சுக்குவாங்களாம். பாளையத்தை, அதாவது அவர்கள் அவ்விதமே பூமி எங்கிலும் இருந்து வந்து பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொள்வார்கள். படை எருசலேமை சுற்றில படை வந்து சூழ்ந்துக்கும். இத்தகைய ஒரு தீர்ப்பு, ஒரு திடீர் தீர்ப்பு, இத்தகைய ஒரு திடீர் திருப்பம் எவ்விதம் சாத்தியமானது என பார்த்தால், இன்னங்க திடீர்னு இவ்வளோ நாள் 1000 ஆண்டு ஆட்சியில் இயேசுசாமி பரிசுத்த ஆவியானவரெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்குது, ஆட்சி செஞ்சு இருக்கிறாங்க 1000 வருஷம். திடீர்னு இவன் வந்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு கிறிஸ்துக்கு விரோதமாக சண்டை போடுறானே திடீர்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, நினைச்சு பார்த்தாக்கா யார் தெரியுமா இவனோட கூட ஒன்றா சேருவாங்களா? ரட்சிக்கப்படாத மறு பிறப்படையாத இதயங்களே இதற்கு மூல காரணங்களாகும். அப்போ 1000 ஆண்டு ஆட்சியில ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பாங்களாம், ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பாங்க, அவங்க தான் மூல காரணம்ன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கெட்டது செஞ்சு ஒழுங்கினமா இருந்தாங்க, அநீதி செஞ்சுட்டு இருந்தாங்க, லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீதியா இருக்கணும், எந்த பாவமும் செய்யக்கூடாது, சுத்தமா இருக்கணும்னா முடியுமா? லஞ்சம் வாங்கி நின்றுவன் இன்னைக்கு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னாக்கா அவனுக்கு எப்படி இருக்கு மனசு? என்னடா இது, யாரோ ஒருத்த வந்து ஆட்சி செய்யறான், நம்மளை வாங்கக்கூடாது இப்படி கட்டுப்பாடு பண்றானே அப்படின்னு மனசுக்குள்ள எரிமலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரட்சிக்கப்படாத மக்களைத்தான் இவன் ஒன்னா கூட்டி சேர்க்கிறான். இந்த சூழ்நிலையை இப்படி ஒன்னா சேர்றாங்க பார். இந்த ஒன்னா சேர்ற எப்போ யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இந்த 1000 ஆண்டு ஆட்சியில ரட்சிக்கப்படாத மக்கள் உள்ளுக்குள்ளவே எரிமலை மாதிரி இருப்பாங்களாம். எப்படா இந்த கடுமையான சட்டம் நம்மளை விட்டு ஒழியும், எப்போ இந்த கடுமையான சட்டத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்ம எப்போ நிம்மதியா வாழ்வோம் அப்படின்ற எண்ணம் அடி மனசுல அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா 1000 ஆண்டு ஆட்சி கடுமையான சட்டமா இருக்கும், அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற மக்களுக்கு எப்படி தெரியுமா இந்த நிகழ்ச்சியை ஒரு வெடிகுண்டுக்கு ஒப்பிடுவதே சரி. இப்போ ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அப்போ இப்போ தீபாவளி எல்லாம் வருதுன்னா பட்டாசு வெடிகுண்டெல்லாம் வெடிக்கிறீங்களா, அதுக்கு நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ஒரு வத்தி குச்சி கிழிச்சு இல்லை அந்த இன்சென்ஸ் குச்சியை அதை பற்ற வச்சு பட்டாசு போய் நம்ம பற்ற வைக்கிறோம் இல்லை. அதுபோல அடங்கி கிடந்த நிலையிலான கிடங்கு வெடிகுண்டு ஒரு ரூம்ல வச்சுட்டு இருக்கிறாங்கன்னாக்கா அந்த ரூம் வெடிப்பதற்கு எந்த நேரமும் காத்திருக்கிறது. அது எப்போ வெடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்குதான். யாரு? அந்த ரட்சிக்கப்படாத மக்களுடைய கூட்டம். அவங்க வந்து ஒரு வெடிகுண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தேவைப்படுவது ஒரு தீக்குச்சி மட்டுமே. ஒரே ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சா போதும், உள்ள இருக்கிற எல்லா வெடிகுண்டும் டமால் டமால் மொத்தம் வெடிச்சிடும்.
அந்த திரள் சேனைக்கு இது பாரு, மணல் அத்தனையாக திரள் சேனையான கூட்டம் இருக்குது பாரு, அது அத்தனையும் அப்படி அப்பாட நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு, பரவாயில்ல அப்படி எல்லாம் வெகுண்டு எழுந்து சண்டைக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்போ இவன் எப்படி தெரியுமா செயல்படுறானா, அந்த தீக்குச்சியாகவே விளங்குவான் விடுவிக்கப்பட்ட சாத்தான். இந்த சாத்தான் எப்படி இருப்பானா, ஒரு தீக்குச்சி மாதிரி இருப்பானா, அவதான் பத்த வைக்கிறது. அவன் சொன்னா போதும், மற்ற எல்லாம் சண்டைக்கு போவாங்க. வெடிக்க போகின்ற இந்த யுத்தமே உலகம் பார்க்க போகிற கடைசி யுத்தமாகும். இந்த உலகத்துக்கு சண்டைனா தான் கடைசி. ஆர்மேகதோன் யுத்தம் சொல்லி சொல்றான். ஆர்மேகதோன் யுத்தமும் நடந்து முடிஞ்ச பிறகு ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்களே, இன்னைக்கு இருக்கிற பூமி இப்படியே தாங்க இருக்கும். மனவாட்டியாகிய சபை மட்டும் போயிடும், மீதியா கைவிடப்பட்டவங்க அத்தனை பேர் இந்த பூமியில இருப்பாங்க. அப்ப ஏசாமி வருவாரு. அப்போ ஆர்மேகதோன் யுத்தம் எல்லாம் நடந்து முடிச்சிட்ட பிறகு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, 1000 ஆண்டு ஆட்சியில இவங்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க. திரும்ப ஒரு யுத்தம் நடக்கும் 1000 ஆண்டு ஆட்சியில. அப்படி நடக்க போற யுத்தம் தான் கடைசி யுத்தம். வெடிக்க போகின்ற இந்த யுத்தமே உலகம் பார்க்க போகின்ற கடைசி யுத்தமாக. இந்த யுத்தத்தில் ரத்தம் சிந்தப்படாது. இந்த அந்த சாத்தான் பாதாளத்தில் எழுதி வந்து சண்டை கிளப்புறான் பாத்தியா, இப்ப சண்டை போட்டாக்கா ரத்தம் வரணும் தானே, யுத்தம் பண்ணாக்கா ரத்தம் வந்துதான், ஒருத்தர் வெட்டும் போது ரத்தம் வரணும். ஆனா 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல சாத்தான் யுத்தம் பண்ண வருவான் பாத்தியா, எருசலேமுக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வருவான் பாரு, அப்ப ரத்தம் சிந்தது இருக்காதான். அப்ப எப்படி யுத்தம் நடக்கும் அப்படின்னா, சாத்தானுடைய முழு சேனையையும் வானத்திலிருந்து இறங்கும் அக்கினியால் பட்சித்து போடப்படும். இப்படி எருசலேமை சுற்றி சண்டை போடுறதுக்கு பெரிய சேனை எருசலேமை சூழ்ந்திருக்கும் போது, கிறிஸ்துக்கு விரோதமா சண்டை போட மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சேனை அத்தனையும் எரிச்சிடும், பட்சித்து. அப்ப எரிச்சிட்டா எப்படி ரத்தம் இருக்கும், எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். மற்றும் நடக்க போகும் இந்த 6வது கால யுகம் தோல்வியில் முடிவடைவதற்கு ஏற்பட்டுள்ளதோ அதே போல் இப்போ நம்ம பைபிளில் 6 யுகங்களை பற்றி சொல்கிறாங்க. அது நான் உங்களுக்கு பின்னாடி இப்போ படித்து காட்டுறேன். 6 யுகம் சொல்கிறாங்க. 6வது யுகம் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 7வது கால யுகம், இந்த 7வது காலன்றது 1000 ஆண்டு ஆட்சி தான் 7வது கால யுகம். இந்த 7வது கால யுகம் 1000 ஆண்டு வருட ஆட்சி காலமா. இந்த ஆட்சி காலம் கூட தோல்வியிலேயே முடிய போகிறது. 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல நடக்கிற யுத்தம் கூட தோல்வியில தான் போய் முடிய போகுது. ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? தேவன் மனிதனை 6 நிலைகளில் நிறுத்தி சோதித்து பார்க்கிறார். கடவுள் 6 நிலைகளை மனுஷனை வச்சு அவனை சோதித்து பார்க்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் இருந்து அர்மகெதோன் யுத்தம் நடக்கிற வரைக்கும் 6 நிலைகள்ல அவனை சோதித்து பார்க்கிறாரு. சோதித்து பார்க்கிறார் எனலாம். எல்லா கால யுகங்களிலும், இந்த எல்லா கால யுகங்களிலும் தேவன் மனிதனுக்கு மிகவும் தாராளமானவராகவும் ஏராளமான சலுகைகளையும் தருணங்களையும் அளிப்பவராகவும் விளங்குகிறார். கடவுள் மனிதனுக்கு நிறைய சலுகை கொடுக்கிறாரு, நிறைய நேரத்தை கொடுக்கிறாரு, நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு, அவன் திருந்துவான் அப்படின்னு பல சூழ்நிலைகளை
நல்ல சூழ்நிலைகளை நிறைய சலுகை கொடுத்து நேரத்தை கொடுத்து அவனுக்கு அப்படி கொடுக்கறதுல கடவுள் வந்து ரொம்ப தாராளமானவராம், தாராளமாக கொடுப்பாராம். அப்படி இது புரியுதுங்களா? இப்போ நான் கால யுகம் சொன்னேன் இல்லைங்களா? 6 கால யுகம் வேதத்தில் நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து அர்மேகதோன் யுத்தம் வரைக்கும் 6 கால யுகம். நீங்கள் வந்து பைபிளை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். பகுதி பகுதியாக பிரித்து காட்டுறாங்க. முதலில் தோன்றினதோ, முதல் கால யுகம் தோன்றினதோ அறியாமையின் காலமாகும். நோவா காலம் வரைக்கும் அறியாமையின் காலம். இரண்டாவது மனசாட்சியின் கால யுகம். மனசாட்சி, எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, மனசாட்சிக்கு பயந்து வாழணும், மனசாட்சியின் கால யுகம். மூணாவது சுய அரசாங்க கால யுகம். மூணாவது வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ராஜாக்களை மக்கள் மத்தியிலேயே ராஜாக்களை தேர்ந்தெடுத்து ஆளுகை. அதாவது மூணாவது சுய அரசாங்க கால யுகம், அவங்களே தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களே ஆளுகை செய்யுது. நாலாவது குடும்ப தலைமைத்துவ காலயுகம். இது வந்து நியாயாதிபதிகள் காலத்தில் வந்து எந்த ராஜாக்களும் கிடையாது, நீதிமான்கள் தான் தேர்ந்தெடுத்து மக்களை குடும்ப தலைவர்கள், அவங்கள குடும்ப தலைமைத்துவ காலயுகம். ஐந்தாவது நியாய பிரமாணத்தின் காலயுகம். ஐந்தாவது வந்து சீனாய் மலையில் மோசேக்கு ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு இல்லையா, அதான் நியாய பிரமாணத்தின் காலயுகம் ஐந்தாவது. ஆறாவது காலயுகம் தற்போது உள்ள கிருபையின் காலயுகம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சதில் இருந்து மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போற வரைக்கும் கிருபையின் காலம், கிருபையின் காலயுகம். புரிஞ்சுங்களா? 6 காலயுகம். ஏழாவது தோன்ற இருக்கின்ற 1000 வருட நீதியின் கால யுகமாகும். 1000 வருஷம் ஏழாவது கால யுகம் வந்து 1000 வருஷம் ஆண்டு நீதியின் கால யுகம். இது புரியுதுங்களா? இந்த 7வது கால யுகமே கடைசியானதும் சாத்தானின் எவ்வித இடையூறும் இல்லாத யுகமாய் பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தின் கீழாய் கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டதாய் தோன்ற உள்ளதாகும். இந்த 7வது நீதியின் கால யுகம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இந்த நீதியின் கால யுகம் ஏன் சொல்றேன்னா, அந்த 1000 ஆண்டு ஆட்சியில பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, இயேசுசாமி இந்த பூமியில் இருப்பாரு. பரிசுத்த ஆவி அப்படின்றத வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்ம பரம பிதாக்கிறார் இருப்பாரு, பரலோக பிதா, அவருடைய ஆவி. ரோமருக்கு 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த ஆவியானவர் பிதாவின் ஆவியானவரும். அப்படின்னா பிதாவின் ஆவி, பிதா தான் வச்சுக்கோமே, அவரும் அவரோட ஆள் தத்துவம் 3 திரியேக தேவன் இல்லையா, அதில் 3வது தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவம் இந்த பூமியில் ஆளுகை செய்யறதுனால நீதியா நியாயமா இருக்கும், அநீதி இருக்காது 1000 ஆண்டு ஆட்சியில் பார்த்தோம். இதுதான் 7வது கால யுகமே கடைசியானதும் சாத்தானின் எவ்வித இடையூறும், சாத்தானே இருக்க மாட்டான் 1000 ஆண்டு ஆட்சியில, எந்த இடையூறும் இல்லாத யுகமாய் பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தின் கீழாய் கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டதாயும் தோன்ற உள்ளதாகும். இந்த 7 வரலாற்று கால யுகங்களிலும், இந்த 7 வரலாற்று கால யுகங்களிலும் மனிதன் சோதனை செய்யப்பட்டவனாகவும் அத்தனையிலும் தோல்வி அடைந்தவனாகவும் விளங்கப் போகிறான். 7 நிலைகள்ல மனுஷனை கடவுளை வச்சு சோதிச்சு பார்த்தா, இந்த 7 நிலைகளிலுமே மனுஷன் தோல்வி அடைஞ்சனா தான் இருக்கிறானா.
சிருஷ்டிகள் அனைத்திலுமே மிகவும் மோசமான சிருஷ்டி என நிரூபித்து விடுகிறான் மனிதன். எல்லா படைப்பிலுமே வானம் பூமி இந்த எல்லா படைப்பிலுமே மனிதனுடைய படைப்பு மனுஷன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அவனே நிரூபிச்சு காட்டிடுறானா. எவ்விதத்திலும் திருத்தவே முடியாத நம்பிக்கைக்கு புறம்பானவனாக நிர்பந்தமானவனாக தீருகிறான் மனிதன். எந்த விதத்திலுமே மனுஷனை திருத்தவே முடியாத நம்பிக்கைக்கு புறம்பானவனாக, நம்பிக்கைக்கு எதிராக இருப்பானான். அவன் நம்ப முடியாது, அவன் திருந்துவான்ற நம்பிக்கை இல்லை. எவ்விதத்திலும் திருத்தவே முடியாத நம்பிக்கைக்கு புறம்பானவனாக நிர்பந்தமானவனாக தீருகிறான் மனுஷன் என்பது 7 வரலாற்று கால யுகங்களிலும் கூட மனிதன் தேவனுடைய கணிப்புக்கு தகுதியற்றவன். கடவுளுடைய அந்த சோதனைக்கும் கடவுள் கணக்கு போட்டு பார்க்கறதுக்கும் மனுஷன் தகுதியற்றவனாகிறானா. மனுஷன் தகுதியற்றவனாய் மனிதன் என்பது தெளிவாகிறது. தகுதியற்றவனாயிரானா மனுஷன். இயேசு ராஜாவின் பிரசன்னத்தின் கீழ் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளான 1000 வருடங்கள் வாழ்ந்து வந்த மனிதன், இயேசு ராஜா வாழறார் இல்லையா, 1000 வருஷம் பரிசாவையில் இருக்கிறார் இல்லையா, எல்லா ஆசீர்வாதமும் நம்ம 1000 ஆண்டு ஆட்சியில் செழிப்பு, மனுஷனுடைய ஆயுசு காலம் எப்படி இருக்கும், எப்படி விளைச்சல் இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்தோம். எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து மனுஷனை மேன்மையாக வச்சாலும் வைக்கிறாரு. இயேசு ராஜாவின் பிரசன்னத்தின் கீழ் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளான 1000 வருடங்கள் வாழ்ந்து வந்த மனிதன் முடிவில் தன் சிருஷ்டிகர்த்தாவுக்கு அவனை மனிதனை இயேசு சாமியை வச்சு தான் பிதாவாகிய தேவனே இந்த பூமியில எல்லாத்தையும் படைக்கிறாரு. சிருஷ்டிகர்த்தாவுக்கு துரோகம் விளைவிக்க முற்பட்டவனாக அவருக்கு விரோதமாக கலகம் எழுப்பி எதிர்த்து போருக்கும் ஆயத்தமாகின்ற நிலைக்கு வந்து விடுவான் எனில், இவ்வளோ தகுதியும் இவ்வளோ ஆசீர்வாதமா எல்லாம் இவனுக்கு கொடுத்து இவனை பேணி பாதுகாத்து பராமரித்து வந்தாலும் கூட கடைசியில தன்னை உண்டாக்குன கடவுளுக்கே எதிர்த்து சண்டைக்கு போறான், சண்டையை கிளப்புறான், கடவுளுக்கு நேராக எதிர்த்து நிற்கிறான், போருக்கு தயாராகிறான், கடவுளோடு கூட சண்டை போடுறதுக்கு எதிர்த்து நிற்கிறான் மனுஷன். அந்த நிலைக்கு வந்து விடுவான் எனில், அப்படி மனுஷன் வந்துட்டான்னாக்கா தேவன் இதற்கு மேல் மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? இதுக்கு மேல கடவுள் என்னப்பா செய்ய முடியும்? பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாரு, அதுக்காக தான் பரலோகம் இந்த பூமிக்கு வந்தாரு, ரத்தத்தை கொடுத்தாரு, விடுதலை ஆக்கினாரு. திரும்ப 1000 ஆண்டு மனுஷனுக்கு அவன் திருந்துவான்னு 1000 ஆண்டு கால அவகாசத்தை கொடுக்கிறாரு. 1000 ஆண்டுல அவனை ஆசீர்வதிக்கிறாரு, ஆயுசு நீண்டு கொண்டு போறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா நடத்திட்டு போறாரு. அப்பேற்பட்ட கடவுளுக்கு விரோதமாக இவன் எழுந்து போருக்கு சண்டைக்கு எதிர்த்து நிற்கிறான்னா கடவுள் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? மானிட வம்சத்தையே முற்றிலும் அழித்து விடுவதே அல்லாமல் வேறு என்ன தீர்ப்பு வழங்க எதிர்பார்க்க முடியும்? மானிட வம்சத்தையே முற்றிலும் அழித்து விடுவதை முற்றிலுமா அழிச்சிடுறாரு. மானிட வம்சத்தை முற்றிலுமா
அழித்து விடுவதே அல்லாமல் வேறு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்க போகிறது? வேற என்ன தீர்ப்பு இருக்குது? இவ்வளவு நன்மை செஞ்ச ஆண்டவரே எதிர்க்கிறானே. சோ இதுக்காகத்தான் கடவுள் பாதாளத்திலிருந்து கட்டி வச்ச சாத்தான விடுதலை ஆக்குறாரு. இவ்வளோ காரியங்கள் சாத்தானா கட்டு அவிழ்த்து விட்ட பிறகு இவ்வளோ காரியம் நடக்குதுங்க. ஸோ இந்த செய்தி உங்க விசுவாசத்தை தூண்டும் அப்படின்றத நான் நம்புறேங்க. இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன் சாத்தான் கட்ட அவிழ்த்து விடப்படுறான்? காரணம் என்ன? ஸோ கடவுள் மனித வர்க்கத்தை அழிச்சிட்டு போறாரு. இந்த செய்தியெல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ இதோட 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு போகுது. ஸோ முதலாம் உயிர் தேடல் ஏற்கனவே நடந்துச்சு. இப்போ இந்த சாத்தான் கடற்கரை மணல் அத்தனை ஜனம் எருசலேமுக்கு நேராக இயேசு கிறிஸ்துக்கு நேராக எழுப்பி வரும்போது வானத்து இந்த அக்கினி எரிஞ்சவங்கள பட்சித்து போட்டது, அழிச்சிது. அதான் கடைசி முடிவு. இந்த உலகத்துக்கு மனிதனுடைய கடைசி முடிவு அதான், அழிச்சிட்டு நெருப்புல. சரி, இப்போ இந்த பூமியில மனுஷன் இருக்க மாட்டான். இந்த இது காலியாக தான் இருக்கும், இந்த பூமி காலியாக இருக்கும். ஏன்னா இந்த பிசாசானவன் எருசலேம் நகரத்தை இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சண்டை போட சூழும்போது ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்களை நெருப்புல எரிச்சிடுவாரு. எரிச்சிட்ட பிறகு பரிசுத்தவான்கள் மணவாட்டியாகிய சபை இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் மீண்டும் எங்க போயிடுறாங்க? பரலோகத்துக்கு போயிடுறாங்க. திரும்ப பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க வியாழன் கிரகத்தை பார்த்தீங்களா? ரோவர் என்ற கருவியை அனுப்பி எல்லாம் படம் பிடிச்சி அனுப்புது பார்த்தீங்களா? அங்க மனுஷன் வாழ்ந்துருக்குறாங்க. அவன் வாழ்ந்ததுக்கெல்லாம் கட்டடத்துக்கு உண்டான அடையாளமெல்லாம் இருக்குது. அந்த ரோவர் படையெடுத்து அனுப்புது. ஆனா யாருமே இல்ல, வெறிச்சோடி இருக்குதாங்க. அதே மாதிரி தான் இந்த பூமியும் மனித சஞ்சாரம் இல்லாத இடமாக மாறப்போகுது. மாறிடும். அப்படிதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக்க, அக்கினி நெருப்புல வைக்க போறாரு. கடைசியா இந்த பூமியை நெருப்புல வைக்க போறாரு அப்படின்ற செய்திய நம்ம இன்னொரு வீடியோ, அடுத்து வர வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம். ஆவலோடு காத்துட்டு இருங்க. எப்படி அவருக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட போகுது, என்னென்ன செய்யப்பட போறாரு, என்னென்ன நடக்கப்பட போகுது பூமியில அப்படின்ற செய்தியெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆவலோடு காத்துட்டு இருங்க. மாரநாதா.